ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பேங்க் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மில்லட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. டயட்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மில்லட்ஸு, அதுக்கப்புறமே தானிய வகைகள், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எடுத்துக்கிற போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஏற்கனவே என்னுடைய வெயிட் லாஸ் வந்து நான் முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து 82 கிலோ இருந்தேங்க. 14 கிலோ வெயிட் குறைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் அப்படியே வந்து லேசியாக விட்டுட்டேன். சரி, இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போய் வாங்க போனேன். உண்மையாலுமே நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கிற போது தான் நிறைய வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய சாப்பிடுவோம், ஹெல்த் கான்சியஸாக இருப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம். ஸோ வந்து மேக்ஸிமம் யாரெல்லாம் முடியுமோ 30+ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் வந்து தேடி தேடி சாப்பிடுங்க. ரொம்ப அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம வரும்போது பேக்கரிக்கு போகும்போது அங்கே ப்ரெட்டுக்காக தான் போனது. ரசமிலாய் கேக் வந்து ரொம்ப பார்த்தோன்னே டெம்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு டெம்ட் ஆகிடுது சாப்பிட்ணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சாப்பிட்ருங்க. பட் அதை கண்டினியூஸாக பண்ண வேண்டாம். நம்ம நினைக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்கிறது தப்பு இல்லை. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ வந்து இருந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு கடலை வந்து ஒரு செடி பிடுங்கி பார்த்தேங்க. சூப்பராக வந்து காயெலாம் வச்சுருக்கு. ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இன்னொரு 1 மாதம் போய் நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும். சிம்பா குட்டிக்கு ரேபிஸ் நோய் தடுப்பூசி வந்து போட்டு வந்தாங்க. போட்டு வந்து அவங்க 2 நாள் குளிக்க வைக்க வேண்டாம், அதே மாதிரி நான்வெஜ்ஜும் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. எக்கு மட்டும் கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டான். அதனாலேயே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு வாய்க்கு கீழே வந்து ரொம்ப வீங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு 2 ஊசி போட்டோம். மனுஷங்க மட்டும் இல்லைங்க, நாய்களும் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் தான்.